பாரம்பரிய வைத்தியத்தில் பூச்சிக்கடிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். பூச்சிக்கடினா என்ன? கொசு, சின்ன சின்ன வண்டுகள். நம்ம போகும்போது லைட் எரியும் போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். இது ராத்திரி நேரத்தில் பறந்து வந்து மேலே ஒட்டியிருக்கோம், இல்லை துண்டில் உட்காந்து அந்த சிறு பிள்ளைங்களை கடிச்சிருக்கோம். சின்ன குழந்தைங்களை கடிக்கும்போது அது சிவப்பாக உடம்புல 10 இருக்கல புள்ளி புள்ளியாக வந்திருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே காய்ச்சல் வந்துடும். அந்த காய்ச்சல் அதெல்லாம் தீராது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ அங்கே ஓட இங்கே ஓட பார்ப்பாங்க. அதுக்கு முக்கியமாக முதல் உதவியாக மிளகு, சிறுதும்பை, கிராம்பு, மிளகாய் வத்தல், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். பூச்சிக்கடி என்ன பூச்சி? வண்டு, சிறு சிறு பூச்சிகள் வந்து புழுக்கள் ஊறிட்டு போய் கடிச்சிருச்சுனாக்கா பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், இந்த குளத்தால் பறிக்க போகிறவங்களுக்கு ஆடு மாடு கிராமப்புறத்துலலாம் வச்சுருக்கிறவங்க குலை பறிச்சுட்டு வருவாங்க. அந்த குலையில் இருக்கிற பூச்சி என்னதுன்னு தெரியாது. புழுவும் அதில் நிறைய பூச்சிகள் இருந்துச்சுனாக்கா அது உடம்புல கடிச்சிரும். இரவு நேரத்தில் வந்து குழந்தைங்க விளையாடிட்டுருக்கும் செஞ்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் வந்து பூச்சிகள் வந்து அது விட்டில் பூச்சியாக இருக்கட்டும், சிறு சிறு வண்டுக அந்த லைட் வெளிச்சத்துக்கெல்லாம் வந்து நிறையா வந்து காட்டில் வந்து காட்டுனாக்கா வயல்வெளிகளில் தோட்டத்திலேயே குடியிருக்கிறவங்க கிராமப்புறத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்கே தோட்டத்தில் வந்து அவங்க குடியிருந்துக்கிட்டு விவசாய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து ரொம்பவும் விவசாயம் கெட்டு போய் இருக்குது அப்படின்றதுனால வீட்டுக்கும் அவங்க இருக்கிற வயலுக்கும் போய் வர்றதுக்கு அதிக தூரங்களாக இருக்குதுன்றதுனால அங்கங்கேயே வந்து அவங்க குடியிருந்து ஒரு விவசாயம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வர்றாங்க. தோட்டத்தில் இருந்துக்கிட்டேவும் 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் பைக்கிலேயோ அல்லது ஸ்கூலை பிள்ளைங்களை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு வேணு அல்லது தாய் தகப்பன் போய் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து மலைவாழ் மக்கள் அங்கேருந்தெல்லாம் வந்து நம்ம விவசாய மக்கள் குழந்தைகளை கொண்டு வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பூச்சிக்கடி அந்த மாதிரி நிறையா கடிச்சிரும் இரவு நேரத்தில். அதுக்கு உடனடியாக அவங்க வந்து தயார் பண்ணிக்கிற மருந்து தான் இந்த மருந்து. இதை எல்லாரும் பெரியவங்களும் போட்டுக்கிறலாம், சின்னவங்களுக்கும் போட்டுக்கிறலாம். இந்த மருந்தை ஒரு வேளை கொடுத்தாலும் சரியாகும். உடனடியாக அந்த பூச்சிக்கடி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிறுதும்பையும் மிளகாய் வத்தலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து நல்லா சாறு புழிஞ்சு வச்சுக்கிறணும். இது கூட இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி கிராம்பு மிளகு எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. தேன் கூட சேர்த்துக்கிறணும். இது எல்லாமே வந்து அந்த பூச்சிக்கடி ரத்தத்தில் கலந்துருக்கிற நஞ்சை முறிக்கக்கூடியது. அது ரத்தத்தில் கலந்துச்சுனா தான் வந்து அவங்களுக்கு என்ன பூச்சி கடிச்சதுன்னு தெரியாமல் உடம்பு முழுக்க சிறு சிறு தழும்புகளாக வந்துடும், சின்ன சின்ன கொப்பளங்களாக வந்துடும். அதை உடம்பு முழுக்க வந்து அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக்கிடுவாங்க. பெரியவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி கடிச்சதுனாலும் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுனாக்கா இதை தயார் பண்ணி உள்ளுக்குள்ளே குடிச்சிடணும். உள்ளுக்குள்ளே குடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த பூச்சிக்கடின்றது வந்து விஷம் முறிவாயிரும். தடுப்பு அந்த மாதிரி வராது, உடம்புல அரிப்பு இருக்காது. பூச்சிக்கடிக்கான மருந்து. பூச்சி கடிச்சிருச்சுனாலே உடம்பெல்லாம் அரிக்கும், காய்ச்சல் வந்துடும், உடம்பு செவந்து போகும், நாக்கெல்லாம் ரணமாயிரும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் தோட்டத்துக்குள்ளே இருக்கோம். எங்கள் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி படம் அவதிப்படும். உடனே இதை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக உடனே சரியாகும். இதில் முக்கியமாக வந்து கிராம்பு, மிளகு, சிறுதும்பை, மிளகாய் வத்தல், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதிலேருந்து அப்படியே எடுத்து நாக்கில் அப்படியே சுவைக்கிற மாதிரி தொட்டு தொட்டு கொடுத்தோம்னாலே ஒரு முறை கொடுத்தாலே அது உடம்புல இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிரும். ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த பூச்சிக்கடி மறைஞ்சிரும். பூச்சிக்கடிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.